விஜய் வந்து காவேரிக்கு வந்து புரிய வைக்கிறாரு. இந்த மாரி வந்து அவர் வந்து எப்படி இருந்தாலும் அவன் பொண்ணு விஷயத்தில வந்து கரெக்ட்டா தான் இருப்பாரு. நீ பயப்படாத காவேரி அப்படி சொல்லிட்டு புரிய வச்சு கூட்டிட்டு போறாரு. ஃபேமிலி எல்லாருமே வந்து ராகினி வீட்டுக்கு போறாங்க. அப்போ வந்து 2 வீட்டுக்காரங்களும் பேசி முடிவெடுக்கிறாங்க. இந்த மாரி நிச்சயதார்த்தத்த சீக்கிரமா குறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாள் வந்து கரெக்ட்டான நாள் பார்த்து குறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துடுறாங்க. கோயில்ல நிச்சயதார்த்தம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க. இந்த சூழ்நிலையில இங்க ராகினி என்ன பண்றாங்க, வேணும்னே வந்து காவேரி வம்பிழுக்கிறாங்க. இந்த மாரி நான் வந்து அஜய வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல, விரும்பாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உன்ன டார்ச்சர் பண்ண தான் அங்க வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து வேணும்னே வந்து நக்கலா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பசுபதி ஆமா உன்ன வந்து பழி வாங்குறதுக்கு நாங்க இவ்வளவும் பண்றோம் அப்படின்னு நம்ம கூட சேர்ந்து சொல்றாரு. அதனால வந்து காவேரி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து விஜய் கிட்ட காவேரி சண்டை போடுறாங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க பாருங்க எப்படி பேசுறாங்க என்கிட்ட தெரியுமா? பழி வாங்க தான் வராங்க இந்த வீட்ல அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கோ காவேரி, எந்த விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ கொஞ்ச நாள் தானே இருக்க போற அப்படின்னு நம்ம சொல்றாரு. அதை கேட்டு காவேரி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. எப்போ பார்த்தாலும் இதையே பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கடுப்பாறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே வந்து விஜய் வீட்டில் முடிவெடுக்கிறாங்க. இந்த மாதிரி காவேரி வந்து தாலி கயிறோடு இருக்கா, இன்னொரு வந்து வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அந்த டைமில் கயிறு போட்டால் நல்லாவா இருக்கும், அது அவளுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க. அதனால் வந்து தாலி பிரித்து கோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, சாரதா கிட்ட சொல்கிறாங்க. சாரதாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வந்து யோசிக்கிறாங்க சாரதா, நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுவுமே பண்ண வேணாமா, நீங்கள் வந்து நின்னீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இருந்தாலும் சாரதா யோசிக்கிறாங்க, ஏதாவது கண்டிப்பாக வந்து காவேரிக்கு வாங்கி தரணும், அவள் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. காவேரிக்கு வந்து தாலி பிரித்து கோக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தா விஜயோட தங்கச்சி வந்து ஊர்லேருந்து வராங்க. அண்ணி உங்களுக்கு தாலி பிரித்து கோக்கிறதுக்கு தான் வந்து என்னை வர வச்சிருக்காங்க, அது மட்டும் கிடையாது, என் அண்ணனும் நிச்சயதார்த்தமும் இருக்காமே அதுக்கு தான் அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி நீ வந்தியே எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, என்ன நீ என்ன ஆச்சு அப்படின்னோடனே, எங்கே உங்கள் அண்ணனுக்கு பார்த்துருக்க பொண்ணு ரொம்ப வந்து என்னத்தை சொல்கிறது, அதெல்லாம் பற்றி சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த பசுபதி எப்படிப்பட்டவர்னு நீ பார்த்துடல, ஆமாம் அவங்க பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, எப்படியாவது போகட்டும் விடுங்க, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் வேணா அம்மாக்கிட்ட பேசிட்டுமான்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே காவேரிக்கு வந்து தலைப்பிரித்து கோக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக வந்து நடத்துறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. காவேரிக்கு வந்து தாலி செட்டு வாங்கணும், அதனால நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்றாங்க. விஜய் வந்து நீங்களே வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்கிறாரு. உடனே தாத்தா சொல்கிறாரு, அதெல்லாம் தெரியாது, நீயும் காவேரி தான் போய் வாங்கணும், அவளுக்கு பிடிச்சிருக்கணும்ல அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு விஜயும் வந்து தாத்தா சொன்னதால் சம்மதிக்கிறாரு. தாலி செட்டு வந்து நல்ல மாதிரி வாங்கிடுறாங்க. அடுத்து வந்து தாலி செட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட காவேரி காட்டி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதை பார்க்குற கங்காவுக்கு செம டென்ஷனாக இருக்குது. அடுத்து வந்து இங்கே ஃபங்க்ஷன் வந்து நடத்துறதுக்காக ஏற்பாடு எல்லாமே பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபங்க்ஷனுக்கு அப்போ விஜய் வந்து உட்கார வச்சு நலுங்கெல்லாம் வச்சு எல்லா வந்து வேலையும் பண்ணுறாங்க. காவேரி கழுத்தில் இருந்த தாலி கயிறை எடுத்து அந்த தாலியை எடுத்து இந்த சரடில் கோத்து எல்லாமே ரெடி பண்ணி வந்து விஜய்கிட்ட கொடுக்குறாங்க. விஜயும் போடுறாரு. அப்போ விஜய் யோசிக்கிறாரு, இதெல்லாம் தேவையா, தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்ருக்காங்க இவங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ தாலியை போட போகிற, அதுக்கப்புறம் வந்து நீ பிரிஞ்சு போகணுன்னு எங்கே போட போகிற அப்படின்ற மாதிரி வந்து விஜய் யோசிக்கிறாரு. உடனே காவேரி யோசிக்கிறாங்க, காலம் ஃபுல்லாக வந்து உங்களை விட்டு நான் பிரியலாம், ஆனால் நீங்கள் கட்டின இந்த தாலி வந்து என் கழுத்து விட்டு என்றைக்குமே பிரியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் பார்த்து அப்படியே வந்து மனசுலேயே சொல்கிறாங்க. விஜய் அப்படியே பார்த்துட்டு இருக்க, காவேரி கழுத்தில் அந்த தாலி சட்டை போடு அப்படின்னோடனே விஜய் வந்து போடுறாரு. எல்லாரும் சந்தோஷமாக வாழ்த்துறாங்க.